யார் ராணி? எங்க வந்த? விஜயிலியா மாமா? மாமாவா? ஓ, நீதான் காதல்ன்ற பேர்ல என் பொண்ணோட மனசையும் படிப்பையும் கெடுத்தவனா? அதான் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வந்துட்டியே. மறுபடியும் ஏன்டா இங்க வந்த? என் பொண்ணையும் நடுத்தருக்கு நிறுத்தலானா? மரியாதை எங்க வெளியே போயிடு. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. நானே மனசு ஒடிஞ்சு வந்திருக்கேன். நீங்களே இப்படி பேசலாமா? எனக்கு விஜயை தவிர வேற யார் இருக்கா? டேய், இனிமே என் பொண்ணோட பேர குழந்தை சொல்லக்கூடாது. மரியாதையா போயிடு. உங்ககிட்ட நான் பேச வரல. என் விஜய் அனுப்புங்க. அவ சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு நான் போயிடுறேன். சொன்னா கேட்க மாட்டேன். போடா வெளியே. அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். விஜய் வந்துட்டியா? விஜய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னை விட்டு எங்க அப்பா செத்துட்டார். எல்லாரும் என்ன அனாதன்னு சொன்னாங்க. எனக்கு தான் நீ இருக்கல விஜய். எல்லாம் பேசியாச்சா? இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா? இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் உங்களை காதலிச்சேன், உண்மைதான், இல்லன்னு சொல்லல. ஏன்னா என் கடைசி காலம் வரைக்கும் என்னை வச்சு நீங்க காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில தான். ஆனா இப்போ அப்படி இல்லையே உங்க நிலைமை. வறுமை வாசல் கதவை தட்டும் போது காதல் ஜன்னல் பக்கமா போயிடுன்னு சொல்லுவாங்க. எந்த பொருளையும் என்கிட்ட அன்பு இருக்கு கொடுங்கண்ணா யாரும் தந்துட மாட்டாங்க. வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் பணம் தான். அது இல்லைன்னா மனுஷன் வெறும் பிணத்துக்கு சமம். என்ன நம்பி எங்க அப்பா இருக்காரு, அவரையும் நான் வச்சு காப்பாத்தணும்ல. அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நீங்க அமைச்சுக்கோங்க. என்ன இனிமே உங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. நீ எப்படி பேசுற? உங்க அப்பா இருக்காருன்னு இப்படி எல்லாம் பேசுற. விஜய், நீ கவலைப்படாத விஜய். நீ நினைச்ச மாதிரி நான் சம்பாதிச்சு உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன் விஜய். விஜய் விஜய் போடா விஜய் போடா சொல்றல. விஜய் விஜய் என் பொண்ணே சொல்லிட்டால போடா வெளியே. போடா விஜய் விஜய் நான் சொல்றது கேளு விஜய். விஜய் அவகிட்ட பேசுறேன் விஜய். என்னை கைவிட்டுறாத விஜய். நீ நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் கூட கற்பனையில குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குழந்தைக்கு பேர் கூட வச்சுட்டேன் விஜய். விஜய் அழகான பெண் குழந்தை விஜய், பேரு அனு. விஜய் யாருக்கும் பயப்படாத விஜய், வா விஜய். என்னை கைவிட்டுறாத, என்னை கைவிட்டுறாத விஜய். நீ என்னை ஒதுக்கிட்டு எங்க போவ விஜய்? பொன்னால பொன்னால நெஞ்சொடங்கி போச்சே. பொல்லாத காதல வேதனையாச்சே. ஐயோ ஐயோ காதல் ஜபாரமா ஆனதமா ஐயோ ஐயோ காதல்
டாக்டர் அரவிந்த் எப்படி இருக்கான்? ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் சார். நீங்க தாராளமா அவரை வீட்டுக்கு கூட்டு போலாம். ஆனா உங்க ஃப்ரெண்டுங்கிற முறையில சொல்றேன், அவரோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. அவர் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கலனா அவரோட உயிருக்கே ஆபத்து. ஏண்டா ஏண்டா என்ன காப்பாத்துன? டேய், ஏன்டா இப்படி? உன்னை எங்கெல்லாம் தேடுனேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கினேன்டா. ஆனா எந்த கோலத்துல இல்ல. உன்னை பார்க்கும் போதே தெரியுதுடா அவ உன் கூட இல்லைன்னு. அவளை நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா செத்துடலாம்னு முடிவு பண்ணி நாட்கள் எண்ணிக்கிட்டு இருக்கு. நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க. எங்களை கூடவா உனக்கு பார்க்கணும்னு தோணல? என்னையே பாத்துக்கணும்னு எனக்கு தோணல. டேய், ஏன்டா இப்படி விரக்தியா பேசுற? உனக்கு வாழ்க்கை இன்னும் முடியலடா. இனிமே தாண்டா ஆரம்பிக்க போகுது. அதை நான் தாண்டா ஆரம்பிச்சு வைக்க போறேன். வெட்டுப்பட்ட மரத்தை துளிர்க்க வைக்கலாம், ஆனா பட்டு போன என் வாழ்க்கைய ஒன்னும் செய்ய முடியாது. அவதான் உன்னை தூக்கி எரிச்சிட்டு போயிட்டாளே, அப்ப கூட உனக்கு புரியல அவ காதலிச்சது உண்மை இல்ல, உன் பணத்தை தான். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை இன்னும் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, புரியுதுடா. அதை ரிலாக்ஸ்டா பேசலாம். வா, வீட்டுக்கு போலாம். வா. வேணாம், என்னை என் வழியில விட்டுற. டேய், உதப்படுவ. அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வீட்டுக்கு போலாம். வா வா. சார், பில் செட்டில் பண்ணியாச்சு. கார் ரெடியா இருக்கு. ஓகே. அரவிந்த், சித்ரா என்னோட பர்சனல் செக்ரட்டரி. ஹலோ. அழகா இருக்கீங்க. என்ன மாதிரி இன்னொருத்தனை உருவாக்கிடாதீங்க. மா, அம்மா. என்னப்பா? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அரவிந்த், எப்படிப்பா இருக்க? எப்படி இருந்த புள்ள இப்படி ஆயிட்டியப்பா? அம்மா, ஏன் கண் கலக்குறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. பழைய அரவிந்தா வரலையப்பா. அவளை விடுப்பா, அவள் நல்லாவே இருக்க மாட்டா. இல்ல, என் விஜய் எதுவும் திட்டாதீங்கம்மா. சரிப்பா, நான் இனிமே அவளை பத்தி எதுவும் பேச மாட்டேன். எனக்கு கிடைக்கலனாலும் அவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்களோட விருப்பம். நானும் நடராஜும் சேர்ந்து உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ சந்தோஷமா இருக்கணும். அம்மா, ஒரு மனுஷனுக்கு ரெண்டே ஊர்வலம் தான் நடக்கணும். ஒண்ணு கல்யாண ஊர்வலம், அது எனக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு கடைசி ஊர்வலம், இப்ப அதான் எனக்கு பாக்கி. அடிச்சுடா பாரு, என்ன பேச்சு இது? உனக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு யாரு நரிமுகத்துல முடிச்சிருக்கான்னு தெரியல. பாப்போம் பாப்போம். நரியா? எங்க வீட்டு வாசல்ல நாளைக்கு நிறைய கட்டி போட்டுருக்கோம்ண்ணே. நல்லா போய் பாடுறா, நாயா நரியான்னு 5-6 நாய்களை காணாமனு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நக்கல் தான் வேணாங்கிறது. நான் 50 ரூபா. நான் 5 ரூபா. சில்லற பயல போடுறா நோட்டை. இன்னும் 50. சோ சோவா? சோ 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 சோ. நமக்கு தான் நரிமுகமே. இவன்லாம் ஜெயிக்கிறான் பாரியா. அசலூர்காரன் வந்து அடிச்சிட்டு போறான். அசலூர் வந்தால் நம்ம ஊர் தானே பொண்ணு எடுத்துக்கா. ஒண்ணும் போச்சு, காசும் போச்சு. வலிச்சு அல்றா. பங்கல் எவ்வளவு கட்டுறீங்க? எவ்வளவு வேணாலும் வச்சுக்கயா. இப்போ உனக்கு சரிதானே? என்ன நீங்களாம் ஓகே தானையா? என்ன பார்வை படமா ஓடுது. நான் எங்கன்னு பார்த்தேன். கண்ணுல குத்தி விடுவேன். சும்மா இருக்கு மாமா. பெரிய கூட்டமா இருக்கு. தெரு தெருவா சுத்தி டீயை விக்கிறதுக்கு இந்த கூட்டத்திலேயே மொத்த டீயை வித்து காசாக்கலாம் போல் இருக்க. பாப்போம். என்ன சீட்டாட்டமா? பார்த்தா எப்படி தெரியுது? ஆமா, நீ யாரு? நான் டீ வியாபாரினே. நல்ல டீ கொண்டாந்துருக்கேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி சாப்பிட்டு விளையாண்டீங்கன்னா ஆட்டம் சுறுசுறுப்பா இருக்கும்ல. என்ன? ஆமா ஆமா, ஏற்கனவே எல்லா காசும் புடிங்கிட்டு போயிருச்சு. இனி உன் டீயை வர சாப்பிட்டு வகுத்தால புடிங்கி போய் கிடக்க வேண்டியதான். அண்ணே, ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. புடிங்கிட்டு போன காசு பூரா அங்க இருந்து புடிங்கி திருப்பி உங்ககிட்டயே வரும்னே. பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. சரி, ஒரு டீ கொடு, ஒரு ஆசையை தான் பாப்போமே. ரொம்ப நன்றி அண்ணே. இந்த வந்துடுறேன் அண்ணே. இந்த வந்துடுறேன். அப்பாடா, முதல் போனி இன்னைக்கு அள்ளிட வேண்டியதான். அண்ணா இந்தாங்கண்ணே, மீசக்காரண்ணே. கொண்டாப்பா. யார் அவன் ஆட்டத்து நடுவு?
என்னண்ணே ஜெயிச்சுட்டா ராசிக்கார போயிடா நீ. நம்ம டீ வேலை செய்யுது. ஒரே டீல எல்லா பயிலும் கவுத்து விட்டா. அதானே அண்ணே இப்ப கொடுத்தது சாதா டீ. ஸ்பெஷல் டீ கொடுத்தது வச்சுக்க அல்லாம வேடி செடியை கூட உருவிட்டு போயிருவேன். அப்படியா? குடுறா குடுறா. நமக்கு ஒண்ணு கொடுப்பா. உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஒரு டீ. அண்ணே உங்களுக்கு எனக்கு ஒண்ணு கூடிய ராசியா பாத்துருவோம். சீக்கிரம் விட்டப்பா. ஆஹா இப்படி தெரிஞ்சா 4-5 கிணறு மேல வச்சு அடிக்க கொண்டாந்துருக்கலாமே. அண்ணா அப்படியே மாத்தி விடுங்க. சாப்பிடுங்க. இன்னைக்கு பாருங்க என் டீயை குடிக்கிறது பூரா ஜெயிச்சு தான் போவீங்க. நீங்க சாப்பிடுங்க. அண்ணனுக்கு என்ன உங்களுக்கு டீ வேண்டாம். ஏன்னா எல்லாரும் குடிக்காம நீங்க வேணாங்கிறீங்க. வேண்டாம்னு சொல்றல போயா. என்ன இந்த ஆள் மட்டும் குடிக்க மாட்டேங்கிறான்? ஜெயிக்க மாட்டான். இங்க வா. அண்ணா இது தேராது. என்னண்ணே? வாப்பா. நீ அவனுக்கு கொடுக்காத, எங்களுக்கே கொடுத்துக்கிட்டே இரு. எல்லாத்துக்கும் நான் காசு தரேன். முடிஞ்சா கேன இறக்கி இங்க வச்சிருக்கியா? இல்ல கொண்டாதே தரேண்ணே. குர்ரா. எல்லா காசு இங்க போடுங்க மாப்பிள்ளைலாம். எல்லாம் போடுங்க. சொல்லலாம். போட்டா எல்லாரும் இங்க எடுத்து போடு. அடுத்து சும்மா இருங்க மாப்பிள்ளைலாம் பங்காளியெல்லாம். உங்களுக்கு நான் செய்வேன். மாப்பிள்ளை உனட்ட என்ன இருக்கு? ஒரே ஆட்டையா? என்ன மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கு சொல்லு. மொத்தம் இந்த கட்டோட சேர்த்து ஒரு 16,000 ரூபாய் இருக்கும். அப்படி போடு. இது 5 சவரன். இதை வைக்கிறேன். போடு. இதை புடுக்குற பாரு. நம்ம டீ சாப்பிடலாம் வயக்கார கூட வித்து போக வேண்டியதா? அப்படி ஓடியா. முழுகு. ஓட்ட செயினை பிடிக்கிறோம். யாருக்கிட்ட? எங்க கிட்ட டீ சாப்பிட மாட்டாராம்ல. அண்ணே எல்லாரும் டீ குடிச்ச காசை குடுத்தீங்கன்னா தம்பி அப்படியே போயிருவல்ல. இடையில காசு வைக்கப்படாது. எல்லாம் ஜெயிச்சவன அண்ணன் தருவேன். அப்படியா? சரி அடிச்சிட்டோம் இல்ல. என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன். பயப்படாத, எல்லாம் திரும்பி வந்துடும். அண்ணன் விட மாட்டேன். இப்ப பாரு, பயப்படாத. ஒண்ணு எனக்கிட்ட ஆமையா என் தம்பி வீடு சைக்கிள் இருக்குல்ல. சைக்கிளா? அது வாடகை சைக்கிள்யா? தம்பி உனக்கு சைக்கிள் கம்பெனி வச்சு தரேன். சரின்னு சொல்லு. சும்மா அந்த வேலையில வச்சுக்கிறாங்க. அட என்னப்பா சொல்லுப்பா. எல்லாம் ஜெயிச்சு நான் உனக்கு தர்றேன். சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லவா? சைக்கிள்ல வியாபாரம் பண்ண போறியா, மோட்டர் பைக்கில் வியாபாரம் பண்ண போறியா? கிறுக்கு பயல. சரின்னு சொல்லுடா. சரிட்டா. அவனை சொல்லியா? முழுசா சொல்லுடா. என்னடா சரியா? சரி. அதான் சரின்னு சொல்லல. அப்புறம் என்னையா? இந்த வாட்டியாவது கரெக்டா ஜெயிச்சிரியா? இப்ப பாரு ஜெயிச்சு காட்டுறேன். ஃபிளாஷ். எல்லாம் போச்சா? என்னடா சொல்றீங்க? அப்ப என் டீ காசு இவன் என்ன ஒரு மாறியா இருந்திருக்கிறா? சைக்கிள கை வச்சிருவானோ? என்ன சைக்கிள கை வைக்கிற? ஏன் சைக்கிள நான் கை வைக்காம? நீ சீராத வச்சு தோட்டல. நான் சும்மா கை சொன்னேன். சார் வாங்க சார், நீங்க விளையாடுறீங்க. சார் என்னைய சார் பிடிக்கிறீங்க? நான் டிவிக்கு வந்தவன் சார். மத்தவங்க எங்கடா? இந்த ஆடின 4 பேர் ஓடி போட்டாங்க. ஒருத்தன் தான் நிக்கிறேன் சார். உனக்கு பிடிச்சுங்க. டேய் யார் டீடா? யார் விக்கிறது? சார் அடிங்க சார். நான் சீட்டு விளையாடுறேன். ஓட டீ. ஐயோ நான் யாமாரி சார். என்னடா? என்ன தூக்கம் வரலையா? நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் கிளம்புறேன்டா. ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உன்னை பார்த்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் போறேன்னு சொல்லியே என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறடா. நீதான் என்ன புரிஞ்சுக்கல. நிம்மதியை பணம் கொடுத்து வாங்க முடியாதடா. டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? இன்னும் கொஞ்ச நாள் தான் என் கதை. இந்த கடைசி நேரத்துல பிஜு கூட சந்தோஷமா இருந்த இடத்துல அவன் நினைவிலேயே என் உயிர் போகணும்னு ஆசைப்படுறேன். அது சரி, எனக்கு ஆறுதல் சொல்ற உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே. நீ ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க. உண்மையா சொல்லு, என்கிட்ட ஏன்டா மறைக்கிற? 1000 தான் இருந்தாலும் ஆறுதல் சொல்றவன் ஃப்ரெண்டு தான். உன்கிட்ட சொல்ல என்ன இருக்கு? இப்ப நான் எடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். அம்மாவுக்கே தெரியாது.
அதான் டென்ஷன். அப்படி என்னடா ரிஸ்க் எடுத்துட்டேன்? ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வீடு கட்ட கவர்மெண்ட் ஒரு டெண்டர் விட்டாங்க. கடவுள் அனுகிரகத்தினால அந்த டெண்டர் எனக்கே கிடைச்சது. பாதி கட்டி முடியறதுக்குள்ள பினான்சியர் கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் கடன் வாங்கி போட்டிருக்கேன். இன்னும் பில் சாங்ஷன் ஆகல. அதான் என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. போடா மடையா, இது என்ன எங்க அப்பா எல்லாத்தையும் இழந்த ஷேர் மார்க்கெட்டா? கவர்மெண்ட்ல எல்லாம் கரெக்டா நடக்கும். வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. உன்னை போன்னு சொல்றதுக்கும் விருப்பம் இல்ல, உன்னை தடுக்கிறதுக்கும் மனசு வரல. என்னவோ உன் இஷ்டம். ஆனா அடிக்கடி வா. தேங்க்ஸ்டா. விஜயோட நினைவு தான் எனக்கு. சாப்பாடு, தூக்கம், பணம், சந்தோஷம் எல்லா நிம்மதியும் அதுல தான் இருக்கு. நான் வரேன்டா. யாரு கபாலியா? அவன் ஏன் இங்க வந்தான்? சரி, உள்ள அனுப்பு. வணக்கம் சேட்டு. வா கபாலி, உட்காரு. என்ன கபாலி இப்படி பண்ணிட்ட? இப்ப என்ன பண்ணிட்டாங்க? தகராறுனா அப்படிதான் இருக்கும். தொழில் இதெல்லாம் சகஜம். எது நடந்தாலும் சந்திக்கணும். கபாலி, நீ ரொம்ப ஆவேசப்படுற. நீ பாட்டுக்கு ஒரு குடும்பத்தையே வெட்டி சாச்சிட்டு தலைமறைவாயிட்ட. போலீஸ் கேஸ்ன்னு எனக்கு இல்ல தலைவலியா இருக்கு. தபார் சேட்டு, தொழில நான் நேர்மையா இருப்பேன். கை நீட்டி காசை வாங்கிட்டா முடிச்சிடுவேன். எவ்வளவு பேர் உயிர் போச்சுன்னா எனக்கு என்ன? நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன்பா. சரி, கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? உன் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருந்தேன். எழுதி வச்சிருவியா? ஒரு 10 லட்சம் ரூபாய் கூடியா போறேன். சரவணா, நம்ம கபாலி வருவான். ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பு. என்ன? ஓகே. சரி, அந்த நடராஜ் விஷயம் என்னாச்சு? நடராஜ் விஷயம் தானே. 10 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கான். அதுக்கான டீடைல்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். நீ ஓகேன்னு சொன்னா அவனை நான் போட்டு தள்ளிடுறேன். போட்டு தள்ளிட்டா அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. எனக்கு நடராஜ் உயிர் வேணாம். அவன் சொத்து வேணும், சொத்து. சரி சரி, நீ போ, போப்பா. பயந்துட்ட சேட்டு, பயந்துட்ட. நீ என்ன பண்ணுவ? பணத்துக்காக வில்லன் ஆனவன். ஆனா நான் பரம்பரை வில்ல. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உனக்கு ஏதாவது அவசரம்னா சொல்லு. வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துடுற. பத்தா? ஏய் சித்ரா, என்னடி கையில பாஸ்புக் வச்சிட்டு இருக்க? ஓ, இன்னைக்கு சம்பள நாளா? உன் விஷயத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டியா? எந்த விஷயம்? ஏற்கனவே சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த விஷயம்தான். இனிமே சொல்லாம இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னாச்சு? ஏன் இந்த திடீர் முடிவு? அவர் ஃப்ரெண்டு கதை எனக்கு தெரியாத வரைக்கும் நான் சொல்லாம இருந்தேன். இப்ப காதல்ல பாதிக்கப்பட்ட அவர் ஃப்ரெண்டு வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மனசுல காதல் வரதுக்கு சான்ஸே இல்ல. எல்லா பெண்களுமே கெட்டவங்கன்னு அவர் நினைக்கல. அவர் ஃப்ரெண்டு உயிருக்கு உயிரா காதலிச்ச விஜி அவரை ஏமாத்திட்டு போயிருந்தாலும் அவளையே நினைச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரே, அது உண்மையிலே பெரிய விஷயம்டி. ஆண்கள் ரொம்ப நல்லவங்க. ஆனா இந்த பெண்கள் தான் அதை புரிஞ்சுக்காம அவங்கள அலைக்கழிக்கிறதும் வேடிக்கை பாக்குறதுமா இருக்காங்க. எல்லா பெண்களுமே விஜயலட்சுமி கிடையாது. உண்மையா காதலிச்சா எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் உண்மையான காதல். உன்ன மாதிரி பல பெண்கள் தன்னோட காதல ஏதோ ஒரு காரணத்துக்காக மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கோழைன்னு தான் நான் சொல்வேன். அதனாலதான் உன்னோட காதல யார்கிட்ட போய் சொன்னா எங்க போய் சேருமோ அவர்கிட்ட போய் நானே சொல்லிட்டேன். என்னடி சொல்ற? என் காதல யார்கிட்ட சொன்ன? சொல்லுடி, சொல்லு. பதட்டப்படாத. காதலுக்கு மரியாதை தரவர்கிட்ட தான் நான் போய் சொல்லியிருக்கேன். யாருன்னு சொல்லி பார்க்கலாம். யாரு? அரவிந்த் கிட்டயா? அவரே எப்படி உனக்கு தெரியும்? என்ன நீ விளையாடுறியா? ஏய், உன் காதல் விஷயத்துல போய் நான் விளையாடுவேனா? நேத்து ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுமதியை வழி அனுப்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன். அப்போ ட்ரெயின் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒருத்தர் தாடி வச்சுட்டு ரொம்ப களைப்பா இறங்கினாரு. திடீர்னு மயக்கமாய் கீழே விழுந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் சோடா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்பதான் அவர் கையை கவனிச்சேன். அதுல விஜய் அரவிந்த்னு பச்சை குத்தி இருந்தது. அப்புறம் தான் நீ உன் எம்டியை பத்தி சொன்னது என் நினைவுக்கு வந்தது. நானும் அவர்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறமா உன்னை பத்தியும் உன் காதல பத்தியும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குடி. உண்மையான காதல மதிக்கிறவர்கிட்ட நான் உன்னோட காதல சொல்லிட்டேன். நிச்சயம் அது ஜெயிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஆல் தி பெஸ்ட். இந்தாங்க சார். சார்
மச்சான் என்னைய ஸ்டேஷன்ல கசக்கி பிழிஞ்சிட்டாங்க. இங்க பாருங்க, ஓஸ் இப்ப மூக்குக்குள்ள சொருகி வாயால உண்மையை சொல்றாங்க. இது போக என்னை அமன கட்டி ஐஸ் கிட்ட படுக்க வச்சு இமிசம் பண்றதுக்காக 10 கிலோ ஐஸ் கட்டிய பாய் மாதிரி பரப்பி வச்சிருக்காங்க. நல்ல வேலை நீ வந்து ஜாமீன் எடுத்த. ஆமா, எப்படி ஜாமீன் எடுத்த? ஐயா எம்பாடு ஒம்பாடுன்னு ஆயி போச்சே. நல்ல வேலையா உங்க அக்காவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் 10 வருஷமா ஒரு லிங்க். இவ அடிக்கடி அங்க போயிட்டு வருவா. அந்த செல்வாக்க வச்சுதான் உன்னைய நான் ஜாமீன்ல எடுத்தேன். 10 வருஷம் லிங்க்? அடிக்கடி எங்க அக்கா போயிட்டு வருவாளா? அட நாரப்பயல, ஏண்டா கட்டின பொண்டாட்டிய 10 வருஷமா பழக விட்டு லிங்க் பண்ணி விட்டு வேடிக்கை பார்த்துக்க நீ எல்லாம் ஒரு புருஷனா? உன்னைய அட பரதேசி, அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பொம்பளை இன்ஸ்பெக்டரா. பொம்பளை இன்ஸ்பெக்டரா? மச்சான் நல்ல வேளை என் வவுத்துல பாலை வாத்த. நான் என்னென்னமோ நினைச்சு பயந்து போயிட்டேன் மச்சான். நினைப்பேன். இந்த பார், இனிமே ஒழுங்கா கைய கால வச்சுக்கிட்டீங்க வேலை செய்யணும். மறுபடியும் எசக்கு பெசகா ஏதாவது நீ பண்ணின அந்த இன்ஸ்பெக்டர் மாட்ட சொல்லி உன்னை தூக்குல தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. தூக்கலையா? ஏய் கால, ஏய் இரு இரு இரு. ஐயா, என் மச்சான் வந்திருக்கான், சீக்கிரம் வாங்கிட்டு போயிரு. இப்படி இப்படி எங்க போனாரு? கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. ராஜ், ஆபீஸ்க்கு போல? உடம்பு சரியில்லையாப்பா? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் லேட்டா போனா போதும். குட் மார்னிங் சார். வணக்கம்மா. வாமா சித்ரா, ஆபீஸ்ல எதனா பிரச்சனையா? அது வந்துமா. சித்ரா, அது ஏன்பா என்கிட்ட சொல்லக்கூடாதா? இப்பெல்லாம் நிறைய விஷயம் நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. அரவிந்த் நம்ம வீட்டை விட்டே போயிருக்கான், அது கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரியாம எல்லாருக்கும் நிறைய பணம் வேற கொடுத்துருக்கேன். மா, உங்ககிட்ட மறைக்கணும்னு இல்லம்மா. சில சமயம் பிசினஸ்ல சில சம்பவங்கள் நடக்கும், தெரிஞ்சா வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு டெண்டர் நாள், எப்படியாவது டெண்டர் எடுக்கணும் இல்லையா? சேட்டை நம்பித்தான் இருக்கேன். அவர் காலையில இருந்து லைன்லயே கிடைக்கல. சார், நீங்க தப்பா நினைக்கலனா, நீங்க பணம் கொடுத்தது உங்க சொந்தக்காரங்களுக்கு தானே? அவங்க கிட்ட கேட்டு டெண்டருக்கு கட்டிடுங்க. சேட்டு கிட்ட இருந்து பணம் வந்ததும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தலாமே. என்னப்பா யோசிக்கிற? சித்ரா சொல்றது நியாயம் தானே? இரு, நானே அவங்களை கூப்பிடுறேன். அர்க்கானி, சரசு, சுப்பு, அர்க்கானி. என்ன எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் அங்க போட்டது போட்டபடி அப்படி அப்படியே கிடக்குமுங்க, அதான் கிளம்பிட்டோமுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப என் பிள்ளைக்கு கொஞ்சம் பண கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அவன் கொடுத்த பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் வந்ததும் உங்களை ஊருக்கு அனுப்பி வச்சிருவேன். ஆடங்க ஒப்பரானே, அந்த பணத்தை அப்பவே ஊருக்கு அனுப்பி வச்சு போட்டோமே. ஊர்ல வழிப்பறி கொள்ளையெல்லாம் நடக்குது இல்லீங்களா? நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை அனுப்பி வச்சுக்க மாட்டோம் இல்ல? நாம தான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது இல்லையே. இவன் சும்மா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறான். சத்தமா பேசாதேயோ. உங்க பணம் உனக்கு தெரியுமே, இந்த லூசு பைத்தியத்தை வச்சுக்கிட்டு 50 பணத்தை கையில வச்சிருக்க முடியாதுன்னு அவன் அனுப்பும் போது சேர்த்து அனுப்பிட்டானே. சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க, வர்றேங்க அண்ணி. வரேனுங்க, வரேன்க்கா. பாத்தியாப்பா, கஷ்டம்னு சொன்னதும் சொந்த பந்தமெல்லாம் பறந்து போயிடுச்சு. இதுங்களுக்கு போய் பணத்தை கொடுத்தியப்பா நீ? கொடுத்தேம்மா, ஆனா இப்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்ல. கவலைப்படாதப்பா, உன் கஷ்டத்துக்கு இல்லாத பணமும் நகையும் எனக்கு எதுக்கு? எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா, இதுல கொஞ்சம் பணமும் நகையும் இருக்கு, இதை வச்சு சமாளிச்சுக்க. சார், இதுல என்னோட சேவிங்ஸ் பணம் இருக்கு, இதை எடுத்துக்கோங்க. வேண்டாம்மா,
அதெல்லாம் உன்கிட்டே இருக்கட்டும். அது உன் வாழ்க்கைக்கு தேவை. ஹலோ சேட்டு, நான் காலையில இருந்து உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்படியா? சரி, நான் உங்க ஃபேக்டரிக்கே வந்துடுறேன். ஓகே. அம்மா, சேட்டு வர சொல்லிருக்காரு. தைரியமா இருங்கம்மா. சித்ரா, இங்கே இருங்க. வந்துடுறேம்மா. என்னப்பா, மிஷின்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? பார்த்துக்க. இன்னைக்கு அனுப்புற சரக்கெல்லாம் கரெக்டா பேக் பண்ணி அனுப்பு. எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. ஓகே? வணக்கம் சேட். வணக்கம். வாங்க நடராஜ், வாங்க. சேட்டு, எனக்கு அவசரமா ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் வேணும். பணம் தானே? தர்றேன். டேய், முதல்ல இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? நான் எதுக்கு போடணும்? அதான் முன்னாடியே அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கிறேன். என்ன சேட் இது? இது வரைக்கும் நான் கொடுத்த பணத்துக்கு செக்யூரிட்டியா உங்க சொத்து முழுசையும் நீங்க எனக்கு வித்துட்ட மாதிரி சேல் டீட் போட்டு எழுதியிருக்கேன். கையெழுத்து போடுங்க, பணம் தரேன். சேட்டு, நீங்க பிசினஸுக்கு தானே பணம் கொடுத்தீங்க. கவர்மெண்ட்ல இருந்து பில்லு பாஸ் ஆனதும் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். என்ன சேட்டு? அரே, கவர்மெண்டே மாறி போச்சியா. கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ண போறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. கையெழுத்த போடியா. நோ சான்ஸ். ராங் இன்ஃபர்மேஷன். நீங்க ஏதோ என்ன சீட் பண்றீங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன். அதான் தெரிஞ்சு போச்சு இல்ல? கையெழுத்து போட போறியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. கையெழுத்து போடாம நீ இங்கிருந்து போக முடியாது. கையெழுத்து போடு. போடுற கையெழுத்த. டேய், வேடிக்கை பார்க்காதீங்க. வேலையை மட்டும் பாருங்க, இல்லனா தொலைச்சிருவேன். இது நடராஜ் காராச்சே. இங்க எதுக்கு வந்திருக்கா?
அரவிந்த் என்ன சேட்டு வரமாட்டான்னு நினைச்சியா? வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவேன். போட்டு தள்ளுவா. அரவிந்த் அரவிந்த் டேய் அரவிந்த் என்ன பாரு அரவிந்த் என்ன பாரு டேய் அரவிந்த் அரவிந்த் என்ன பாரு அரவிந்த் வாடா ஹாஸ்பிடல் போலாம் வாடா டேய் வாடா வேண்டாம்டா ஹாஸ்பிடல் போனாலும் நான் பழைக்க மாட்டேன் சாகிறதுக்குள்ள அம்மாவை பார்க்கணும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போடா சரிடா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா அரவிந்த் என்ன பாச்சு அரவிந்த் ஐயோ என்ன இதெல்லாம் என்ன இப்படி எல்லாம் அடிபட்டிருக்கே அரவிந்த் ஐயோ அரவிந்த் அரவிந்த் ஐயோ என்ன இதெல்லாம் என்ன பாச்சு உனக்கு ஏடா ஆஸ்பத்திரி கூட்டி போவாம இங்க கூட்டி வந்திருக்கேன் அரவிந்த் கூட்டிட்டு போன்னு சொன்னேன் ஐயோ என்ன டாக்டரால காப்பாற்ற முடியாது ஐயோ நான் வாழ விரும்பல உங்க மடியிலே போகணும் ஏன் அப்படியெல்லாம் சொல்றேன் உனக்கு ஒண்ணும் ஆகாது நீ ரொம்ப நாளைக்கு எங்களோட எல்லாம் சந்தோஷமா இருக்க போறப்பா சித்ரா அவன மனசார காதலிக்கிறான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மாவோட சந்தோஷமா இருக்கணும் ராஜ் நான் எந்த தப்பு தெரிஞ்சு பண்ணல யாருக்கும் துரோகம் நினைக்கல ஆனா எனக்கு மட்டும் ஏண்டா நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல நான் காதலிச்சது தப்பா எதுடா தப்பு எது தப்பு தப்பான ஒரு பொண்ணுக்காக உன் வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டியே அதான்டா தப்பு உன் அன்பையும் உன் காதலையும் புரிஞ்சுக்காம பணம் தான் பெருசுன்னு போனாலே அவளுக்காக உன்னையே நீ அழிச்சுக்கிட்டியேடா அதான்டா தப்பு அதான் தப்பு சித்ரா டாக்டர் கூப்பிடு என்னப்பா அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் உங்களுக்கு புள்ளையா பிறக்கணுமா சீக்கிரம் வாங்க அரவிந்த் அரவிந்த் அரவிந்த்